சாமி வணக்கம் சாமி. ஏன் கடல் கரையாண்ட வந்து உட்காந்துக்கிறீங்க சாமி? காரணமா தான் கடற்கரை சத்தமா இருக்கிறதுனால மைக் வாங்கி அப்போ பேசிக்கிற வேண்டியதான். என்ன அப்படின்னா இந்த நீர் ராசின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து நீர் ராசியில் பிறந்திருக்கேன். இந்த கடற்கரையில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா மன கஷ்டம் குழப்பங்கள் கொஞ்சம் தீர்வு கிடைக்கும். அதே போல் வந்து இந்த கடற்கரையில் மாதத்துக்கு ஒரு முறை முங்குனாலும் தருத்தரியம் பீடை விலகுன்னு சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியாகவே இருக்கு. அதை செஞ்சு எல்லாருமே பார்க்கலாம். நீர் ராசிக்கு இது வந்து விதிவிலக்கு ஐயா. சாமி எனக்கு இன்னொரு சந்தேகம். இந்த மீன ராசிக்கு வந்து சனி பயிற்சி ஆரம்பிக்குதுன்றாங்க, அது எப்படி இருக்குது சாமி? கண்டிப்பாக நல்ல கேள்விதான். அதாவது இப்போ நம்ம ராசி பலன் தான் போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில். இந்த மீன ராசிக்கு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா ஏற்கனவே 7 சனி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் மீனராசி என்ன நட்சத்திரம்? உத்திரட்டாதி நட்சத்திரம். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். பாதம் தெரியுமா? எத்தனாம் பாதம்னு தெரியாது. சரி, ரைட்டு. மீனராசிக்கு என்ன அப்படின்னா 7 சனி காலம். அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. சனி பகவான் எப்போ ராசியை பிடிக்கிறாரோ அலையும் விடுவார். எப்படி? உட்கார்ந்துருந்தவங்களுக்கு உட்கார விட மாட்டார். வேர்வை சிந்த வைப்பார். உழைச்சா தான் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா உடல் ரீதியாக நம்ம வந்து உடல் ரீதியாகவும் நம்ம கவனமாக இருக்கணும். 7 சனி நடக்கும்போது என்ன அப்படின்னா சோம்பேறித்தனமாக இருந்தாலும் உடலுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுங்கிறதுனால பகவான் வந்தாலே தானே இயக்க ஆரம்பிச்சுடுவார். வெயில் மழைன்னு பார்க்காம உழைக்க வேண்டிய சூழல் உருவாகும். பகவான் சொன்ன வெயில் போல. அதே போல் வந்து மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது வேற இருக்குது. உங்கள் ராசியில் ராகு கேது இருக்குது. இப்போ 2025 மார்ச் 29 சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம ராசியில் வர்றார். ஜென்மத்தில் வந்து உட்கார்றாரு. இப்போ தான் பிடிச்சார் 7. இப்போவே உங்களை ஒரு ஆட்டு புளிஞ்சு எடுத்து வச்சிருப்பார். 75% பேருக்கு இருக்கும். இப்போ ஜென்மத்தில் வரும்போது அதாவது முழுமையாக அந்த ராசியில் வந்து அமர போகிறார். அப்போ என்ன நடக்கும் எல்லாருக்கும்? இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பே ஒரு பயம் வந்திருக்கும். ஐயோ 7 சனி காலம் வரப்போகுது, ஜென்மச்சனி வரப்போகுது, அதுவும் என்ன நடக்க போகுது? அப்போ உங்களுக்கு என்ன வயசு? 46. அதாவது இப்போ இந்த 7 சனியில் ஒரு மாற்றம் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதா? சுத்தமா இருந்தேன். இப்போதான் தொழில் ஆரம்பிச்சிரு சாமி. ஆனால் வருமானம் இல்லை சாமி. அதாவது இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் சும்மா இருந்தீங்க. 7 சனியில் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு வயசு என்ன? 46. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லுவேன் அடிக்கடி. அதாவது 30 வயசுக்கு மேலே 60 வயசுக்குள்ள ஒரு 7 சனி வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஒரு நல்லது செய்வார் அப்படின்னு. என்ன உழைக்க வைப்பார். எப்படி வேலை உங்களுக்கு? அதான் சாமி நல்லா உழைக்கிற சாமி. ஆனால் வருமானம் அதே தான். அதாவது உழைப்பு அதிகமாக இருக்கும், ஊதியம் கம்மியாக இருக்கும், போராட வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த போராட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையை கொடுக்கறதுக்கு வழிவகுத்து கொடுக்கும். பகவான் ஆரம்பத்தில் வந்தவொடனே சோம்பேறித்தனமாக காசெல்லாம் கொடுக்க மாட்டார். இந்த காசோடைய அருமை என்ன? நீங்கள் 1 ரூபா சம்பாரிச்சா அந்த 1 ரூபாவோட அருமை என்ன? அடுத்த வாட்டி நீங்கள் தேவையில்லாத செலவை தான் நீங்கள் நிப்பாட்டிடுவீங்க. எப்படி? தேவையில்லாத செலவு தான் நிப்பாட்டிடுவோம். அப்போ ஜென்மச்சனியாக வரும்போது குரு பகவானுடைய வீட்டிலேயே சனி பகவான் வருவதால் இந்த தொழில் நல்ல நிலைமைக்கு வரும். இந்த நேரத்தில் நம்ம சோம்பேறித்தனமாக இல்லாமல் ஒரு தொழிலை நம்ம ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இது பெரிய அளவில் நீங்கள் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஐயா. அதனால ஜென்மச்சனி வர்றதுனால கஷ்டப்படணும் அவசியமே கிடையாது, பயப்படணும் தேவையில்லை. என்ன ஜென்மச்சனியாக வரும்போது உடல் ரீதியாக கவனமாக இருக்கணும். அது 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம் சாமி. மனைவியிடம் கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல உடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால சில வாக்குவாதங்கள் போட்டிகள் வந்து மறையும். சரியா? அதனால நம்ம எதையும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருக்கிறதுனால சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவங்க. உங்களுடைய பிறப்பு திசையே சனி பகவானுடைய திசை உத்திரட்டாதி நட்சத்திரம். அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, சனிக்கிழமை காலையில் 6 to 7 இல்லை 8 to 9 இரவு, மதியம் 1 to 2 வரும். அந்த நேரத்தில் யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க சனிக்கிழமையில். இந்த சனி ஓரையில் நீங்கள் கோவிலில் போய் விளக்கு ஏற்றிட்டு வழிபட்டு 1 to 2 யாருக்காவது மதியம் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியாது. 7 சனியில் ஒரு அருமையான சனி. என்னன்னா இது உங்களுக்கு வந்து பொங்கு சனி காலமையா. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வயசில் வந்துட்டு போயிருக்கோம் உங்களுக்கு. இப்போ வர 2வது 2 சனினால உங்களுக்கு நல்லது செய்வார். கண்டிப்பாக மாற்றம் பயப்பட தேவையில்லை.
இப்போ என்ன அப்படின்னா ராகு உங்களுடைய ராசியில இருக்கு, அது மனசஞ்சலத்தை கொடுக்கும். எப்படி? தூக்கம் இல்லாம மன சஞ்சலங்கள் இருக்கும். அதனால நீங்க வந்து யோசிக்க தேவை. வேற ஏதாவது கேட்குறீங்களா ஐயா? வேற ஒண்ணும் இல்லை சாமி, வேற என்ன கேட்கறது சாமி, இதுதான் சாமி இதுதான். சரி, நீங்க இந்த வழிபாடை மட்டும் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஏன் பீச்சில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா, நான் எல்லாருக்குமே வந்து ஜாதகம் பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன், சோழி பிரசங்கம் பார்க்குறேன். ரொம்ப பேர் ஆன்லைன்ல இருந்து வெளிநாட்டில இருந்து கூட வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு, சிலவங்க வீடியோ கால்லையும் வந்து பிரசங்கம் பார்க்குறாங்க. எனக்கு இந்த நேரம் கிடைச்சதை பயன்படுத்திட்டேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து கடகராசி, புனர்பூச நட்சத்திரம். நான் கடற்கரையில் வந்து எனக்கு வந்து நீர் ராசி தான். நான் கடற்கரையில் வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்தேன் அப்படின்னா, பீச்சில் வந்து உட்கார்ந்தேன் அப்படின்னா எனக்கு சில மாற்றங்கள் நிகழும். எப்படி? நான் ஒரு காரியம் நினச்சிருக்கேன், அந்த காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து உட்காந்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்திய சரி, இதில் இங்கே ஒரு மீன ராசிக்கு ஒரு வீடியோ அப்படியே கொடுத்துருவோமே அப்படிங்கிறதுனால நம்ம கொடுத்துட்ருக்கோம். மற்றபடி எல்லாமே கடவுளுடைய பிராப்தமையா, நமக்கு வந்து என்ன பிராப்தமோ அது கிடைக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி பயப்பட தேவையில்லை. வழிமுறை இந்த சனி பகவான் மீனராசிக்கு யாருமே, அதுவும் எல்லா ராசிக்குமே நற்பலனை கொடுக்க போகுது. ஏன்னா சனி பகவான் யாருடைய வீட்டில் இருக்கார்? குரு பகவானுடைய வீட்டில் இருக்கார். பயப்பட தேவையில்லை. எதாவது நம்ம பார்க்கலாம். மக்களே, நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உங்கள் பேர்? என் பேர் கேசர் பாண்டியன். கேசர் பாண்டியன் அவர் வந்து நமக்கு வந்து அவர் மீனராசியை பற்றி ஒரு வீடியோ கொடுக்கறதுக்காக அதை நம்ம போடலாம்னு நினச்சோம். அது இன்னைக்கு வந்து பாருங்க, மெரினா பீச்சில் இருக்கோம். இன்னைக்கு யதார்த்தமாக சந்தித்தோம். இன்னைக்கு அவரை வச்சு ஒரு வீடியோ போட்டாச்சு. இந்த கடற்கரை பீச்சில் வந்து ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா எந்த ராசிக்காரர்களுக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறேன். நீங்கள் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பிரசங்கம் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் நேரடியாகவும் வீடியோ கால்லையும் வந்து வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வீடியோ கால் மூலயமா பார்க்கலாம். ஃபோன் பண்ணிவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய ஜாதக டேட் ஆஃப் பர்த் டைத்தை அனுப்பினாலும் உங்களுக்கு பார்த்து சொல்லலாம். எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும், தடையாக இருந்தாலும், நான் 108 சோழி பிரசங்க ஆர்வலத்து மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பதில், உங்களுக்கு விடை கிடைக்கும். கண்டிப்பாக இறைவன் சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தால், நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வ ஆசீர்வாதத்தாலும் எல்லோரும் நல்லா இருப்போம்.